வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தருவைகுளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் புனித சந்தியாகப்பர் சிற்றாலயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது டிசம்பர் மாதம், எந்த ஒரு வருடமும் இல்லாத அளவுக்கு கடுமையான ஒரு குளிர் இருக்கிற ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு பார்க்கப்படுது. நான் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கே ரொம்ப ஒரு குளிரில் போன மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு கிளைமேட்டு பாருங்கள். வழக்கமாக இந்த ரோடுகளில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். மக்கள் நடமாட்டம், வாகன நடமாட்டம் சொல்லி எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய இந்த சாலை இந்த குளிர் காரணமாகவோ என்னவோ தெரியல, நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது, டிராஃபிக்கும் ரொம்ப குறைவாக இருந்தது. வாங்க, இப்போ இதுதான் ஈசிஆர் ரோடு. இங்கிருந்தால் நம்ம தருவகுளம் போக போகிறோம். இது வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய சாலையும் கூட. பார்த்தீங்களா, கிலோமீட்டர்லாம் போட்டிருக்கு பாருங்க. வாங்க, இதுதான் தருவைகுளம் ஊருக்கான என்ட்ரன்ஸு. இங்கே இருந்தால் நம்ம ஊருக்குள்ளே போகணும். போகலாமா? இந்த ஊருக்குள்ள முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம்தான். முதல்ல நான் பார்த்தது மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தை தான். ஆலய வளாகமே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆலயத்திற்கான இந்த பெயிண்டிங் ஒர்க்கை பார்த்தீங்களா, அந்த ஒயிட் அண்ட் கோல்டு. இப்போ நிறைய ஆலயங்களில் இந்த கலரில் தான் பெயிண்ட் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப அழகான ஒரு ஆலயமாக இந்த புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊர் திருவிழாவாக பார்க்கப்படுது. இந்த ஊரில் இந்த ஆலய திருவிழா ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுது. பல ஊர்களில், அதாவது இந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடிய அநேக மக்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாகவும் ஒரு கொண்டாட்டமாகவும் இந்த ஊர் திருவிழாவுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த 10 நாட்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். நான் அந்த ஊர் திருவிழாவுக்கு அடிக்கடி வந்திருக்கேன். பாருங்கள், ஆலயத்தை பாருங்கள். இது ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு அழகான ஒரு ஆலயம். பீடம்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு குழந்தை இயேசு சிறுபம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். ஆஹா, பழைய மாடல் ஆலயம் இது, பார்த்தீங்களா?
இது ஒரு பெரிய வளாகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய கெபி, மாதாவுடைய நாமே அமல விருப்பம் அப்படி போட்ட இந்த கெபியும் இங்கே தான் இருக்குது. பாருங்கள், வெளிப்புற தோற்றமும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த சந்தியாகப்பர் சிற்றாலயம், அதை தான் இப்போ போக போகிறோம். வாங்க அதுக்கு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் நிறையா போட்டெலாம் வந்து தயார் செய்கிறாங்க. இந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடமே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்ப்பதற்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அழகான ஒரு கடற்கரை. நானும் நிறைய ஊர்களில் கடற்கரையெல்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், போக முடியாது. இந்த கடற்கரையை அவ்வளோ சுத்தமாக ரொம்ப நீட்டாக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இதில் புனித சந்தியாகப்பருடைய சிற்றாலயம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து கோவில் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மணல் மூடெல்லாம் அடுக்குவாங்க இல்லையா, அதில் வந்து சிமெண்ட்டு வச்சு பாருங்கள், காங்கிரீட்டில் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக மணல் மூடையில் வச்சு அதை ஸ்ட்ராங்காகி அதுக்கப்புறம் அடிக்கிருக்காங்க. இது தண்ணீர் வந்து உள்ளே வராமல் நல்லா தடுக்கும், ஸ்ட்ராங்காக தடுக்கும் இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு போட்டு முங்கி இருக்கிற மாதிரி இருக்குது மணலில். பழைய போட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கடல் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். என்ன தான் வந்து இந்த டிசம்பர் குளிரில் வந்து கிளைமேட்டே மாறி சன்லைட்லாம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது.
ஆனால் அந்த கடற்கரையை பாருங்கள், அவ்வளோ தெளிவாக கடலை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஈவினிங் டைம்லாம் வந்து இங்கே அழகாக அந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் அப்படியே உட்காந்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஆண்டவரை பார்த்துட்டு போகலாம். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஆலயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்குறாங்க, டைல்ஸ்லாம் போட்டு. உள்ள சிறுபங்கள் பார்த்தீங்களா, இப்படி ஒரு கடற்கரையில் தெளிவாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சிறுபங்களும் பாருங்கள், மாதா இருக்காங்க பாருங்கள், சந்தியாபர் நடுவில். ஆஹா, அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்கா? இடத்த வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. சுற்றிலும் பாருங்கள், இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த ஆலயத்திற்கு. உண்மையிலே இந்த ஊர் பகுதி மக்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இவ்வளோ அழகான ஒரு ஆலயத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஆஹா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து மாவட்டமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தூத்துக்குடி டு வேளாங்கண்ணி செல்லக்கூடிய அந்த ஈசிஆர் சாலை, நீங்கள் சரிங்களா, இந்த சாலை வந்து வேளாங்கண்ணிக்கு நேராக போயிடும். நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, மிக மிக அருகில் இருக்குது. தருவைக்குளம் அப்படின்னு சொன்னால் யாருனாலும் கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கடற்கரைக்கு வந்துடுங்க. கடற்கரைக்கு வந்துட்டிங்கன்னா சந்தியாகப்பர் ஆலயத்தை நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? கேட்ட வரமெல்லாம் தரும் சந்தியாகப்பனுடைய இந்த ஆலயத்தை நீங்கள் குடும்பத்தோடு வந்து தரிசிச்சுட்டு போங்க. நேயர்களே, இந்த ஆலயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தூத்துக்குடி தருவைக்குளம் இந்த பகுதிக்கு வந்துட்டு கடற்கரைக்கு வந்துடுங்க. புனித சந்தியாகப்பர் சிற்றாலயத்தை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நேயர்களே, நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட்.